தாவேக்காவோட வெற்றியில ஒரு முக்கியமான விஷயம். மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் மட்டும் வெளியாகல. அன்னைக்கு நடிகை த்ரிஷாவோட பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் அன்று தேர்தல் முடிவுகள் வெளியாகி, விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய அ வெற்றி கிடைச்சு அந்த அன்னைக்கு. த்ரிஷாவும் கூட விஜய்க்கு வாழ்த்து சொன்னாங்க அப்படின்றது ஒரு பெரிய செய்தியாக மாறுச்சு. இதெல்லாம் ஒரு பர்சனல் விஷயங்கள் தான். இருந்தாலும் நம்ம பர்சனல் விஷயங்கள பத்தி பேசியிருக்கிறோம். இத எப்படி பார்க்குறீங்க? நம்ம பர்சனல் விஷயங்கள் பேசினதே இல்ல சார். பேசவும் கூடாது. பட் அவர் வந்து இப்ப முன்ன வந்து அவர் தனி நபர். அதனால அவர் பர்சனல் விஷயங்கள் நம்ம பேசல. பட் இப்ப நம்மளோட பிரதிநிதின்றதுனால கொஞ்சம் நமக்கு சம்மந்தப்பட்ட பர்சனல் விஷயங்களையும் கொஞ்சம் பேசிக்கிட்டா பெட்டர். ஆ யூசுவலி சார் இப்போ ஒரு கணவன் மனைவின்ற ரிலேஷன்ஷிப் வந்து அது கான்ட்ராக்ட். கத்தோலிக்க திருச்சபையிலயும், இந்து மதத்திலயும் மட்டும் தான் அது ஈரேழு ஜென்மத்துக்கும் அன்டில் டெத் எல்லாத்துக்கும் அப்படின்ற மாரி அது பெர்மனன்ட்டான இறைவன் நம்மை பிரிக்கும் அ வரை. ம். அப்படின்றது பெர்மனன்ட் ஸ்டேட்டஸ் ஹோலி மேட்ரிமோனி அப்படின்ற பேர்ல அது இருந்தது. ஆனா இந்து மதத்துல இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல. ஆண்கள் எத்தன பேர் வேணா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பெண்கள் மட்டும் தான் ஒரே கணவன் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இட் இஸ் நாட் மோனோகேமி ஃபார் மென் ஒன்லி ஃபார் விமென் அப்படின்றதுனால அம்பேத்கர் வந்து அந்த சட்டத்த மாத்திட்டாரு. பெண்களுக்கு மறு விவாகம் செய்றதுக்கான வாய்ப்பு இப்ப இந்து மதத்துல வந்துருச்சு. ஆனா கத்தோலிக்க திருச்சபையில இன்னும் வந்து கடைசி வரைக்கும் ஒரே கணவன், ஒரே மனைவின்ற மாரி தான் இருக்கு. அதனால அவங்களுக்குள்ள இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இவால்வ் ஆகி பரவால்ல. இந்திய சட்டத்தின் அடிப்படையில அது திருமணம்ன்றது நடைமுறைக்கு வருது. அவங்களுக்கு அவ்வளோ இர்ரிவோக்கபிளி புரோக்கன் டவுன்னா அவங்க பிரிஞ்சுக்கலான்ற மாரி இந்தியால மட்டும் இல்ல. மத்த கத்தோலிக்க நாடுகள்லயும் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுது. அப்போ ஒரு பாயிண்ட் வரைக்கும் அவங்களால சகிச்சுக்க முடியுது. அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றது ஏதோ ஒரு விதத்துல அர்த்தப்படுது. அது அவ்வளோ ஒண்ணும் டாக்ஸிக்கா இல்ல. ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்க்கறது அவ்வளோ பெயின்ஃபுல்லா இல்லன்னா, எப்படியாவது சேர்ந்துருங்க, சேர்ந்துருங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அவங்களும் சேர்ந்து இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆனா ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் இர்ரிவோக்கபிளி புரோக்கன் டவுன்ற ஸ்டேட் வந்துருச்சுன்னா, சட்டமே கூட அப்படிலாம் ஒண்ணும் கஷ்டப்பட்டுலாம் இருக்க வேண்டாம். தனித்தனியா இருந்துக்கோங்க. உங்க இஷ்டப்படி இருந்துக்கோங்க. திரும்ப சிங்கிள் ஆயிடுங்க. வேணா ரீமேரேஜ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் உங்க சாய்ஸு. தனிநபர் சுதந்திரத்துல நாங்க தலையிட முடியாது. அது உங்களோட ஹியூமன் ரைட் அப்படின்னு கோர்ட் சொல்லுது. அப்ப அதை தான் பொதுமக்களும் சொல்லணும். அது ஹியூமன் ரைட். ஆனா அது நாகரீகத்தோட, எத்திக்கலா ஒருத்தர் வந்து எந்த விதமான அ என்ன சொல்றது? நெகட்டிவிட்டியும், கள்ளத்தனமும் இல்லாமல், அது டிரான்ஸ்பரன்ட்டா, ஹானஸ்ட்டா அவங்க பாட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்கன்னா, அத பத்தி பேசுறதுக்கு நம்ம எந்த அதிகாரமும் கிடையாது. நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நம்மளோட எம்ஜி ராமச்சந்திரன் இருக்கார்ல, அவர் மனைவி அ விஎன் ஜானகியோட அவருக்கு திருமணமே நடக்கல. ஆனா பல ஆண்டுகள் அவங்க சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க. அப்ப யாருமே கேட்கலையே, வை இஸ் ஹி டூயிங் லைக் தட்லாம் கேட்கல. ஏன்னா இல்ல அவங்க ஏற்கனவே திருமணம் ஆ ஆனவங்க. அதனால அ அப்பயே அவர் புரட்சிகரமா இந்த இந்த விஷயங்கள்லாம் செய்திருக்கிறாரு. செய்திருக்காரு, செய்திருக்காரு. திருமணமான ஒரு தாய் அவங்க. ஆமா. அவங்களுக்கு ஒரு குழந்தைக்கு குழந்தை தாய். இருந்தது. ஸோ அப்ப அது இவருக்கு 2 முறை திருமணமானவர். அவங்க 1 முறை திருமணமானவர். அவங்களுக்கு குழந்தை இருந்தது. அதெல்லாம் அந்த காலத்துல அந்த தமிழ் சூழ்நிலையில பெரிய அதிசயமான விஷயங்கள். ஆனா அந்த காலத்திலேயே அத எம்ஜிஆர் செய்துட்டார். அது மாரி இப்போ இவர் வந்து அவரோட எக்ஸ் ஒய்ஃப்க்கு அவர் எந்த அநியாயமும் செய்யாமல் நியாயமா பிரிஞ்சு திரும்ப சிங்கிள் மேன் ஆயிட்டு அவர் வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காருன்னா, அத பத்தி கேட்கறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. அண்ட் இதெல்லாம் வந்து இன் கேஸ் ஹி வாண்ட்ஸ் டு ஹேவ் அ ரிலேஷன்ஷிப் வித் அனதர் வுமன் ஹூஎவர் இட் இஸ் எனிபடி. பட் ஒரு ஒரு ஒரே துறையை சேர்ந்த இருவர் வந்து விஷ் பண்ணிக்கிறது, கிரீட் பண்றது, கங்கிராச்சுலேட் பண்றது, ஒரு பிளாட்டானிக்கா ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது பத்திலாம் நம்ம கருத்து சொன்னோம்னா, அப்ப எந்த பெண்ணும் வீட்ட விட்டு வேலைக்கு போ முடியாது. எந்த பெண்ணும் ஒரு ஆணோட நட்பு வச்சுக்க முடியாது. எந்த ஆணும் எந்த பெண்ணோடும் நட்பு வச்சுக்க முடியாது. அப்ப ஆண்கள் பாட்டு ஆண் உலகத்திலயும், பெண்கள் பாட்டு பெண் உலகத்திலயும் இருக்கிற மாரி ஆயிடும். ஒரு ஆண் போய் இன்னொரு ஆணுக்கு வாழ்த்து சொல்லும்போது நம்ம குறையே சொல்லி அவங்க 2 பேருக்கு என்ன? அவங்க 2 பேரும் கேவான்னு நம்ம கேட்கலல்ல. ஒரு பெண் வாழ்த்து சொல்லும்போது மட்டும் நான் அவங்களுக்கு ஏதாவது இருக்குதா? அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்? அப்ப நமக்கு வந்து வேண்டியது காசிப் அண்ட் டிராமா. அதனால இல்ல எல்லாத்தையும் அவங்க கப்புல்ஸா தானே வந்தாங்க நமக்கு தெரியாது. நமக்கு திருமணத்துல. இன்னும் ஆ. நமக்கு அறிவிக்கல. நம்மளா பேசிக்கிறோம். அறிவிச்சிட்ட பிறகு அத பத்தி ஒப்பீனியன் நம்ம சொல்லலாம். ஒரு பெண் அவங்களோட கொலீகுக்கு விஷ் பண்றதுன்றது ஹெல்தியான, ஆரோக்கியமான போக்கு தான். இவ்வளோ பெண்கள் வேலைக்கு போறாங்க. அவங்க எல்லாரும் அவங்களோட மேல் கொலீக்ஸ் ஜெயிக்கும்போது அப்ரிஷியேட் தான் பண்றாங்க. கங்கிராச்சுலேட் பண்றாங்க. பொக்கே குடுக்குறாங்க. விஷ் பண்றாங்க. ஹக் பண்றாங்க. கை குடுக்குறாங்க. எல்லாத்தையும் நம்ம கொச்சைப்படுத்தக்கூடாது. ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாமே! மாடர்ன் வேர்ல்டா எப்பதான் நம்ம ஆவோம்? இல்ல பாசிட்டிவா எடுத்துக்கலாமேன்றீங்க. மாடர்ன் வேர்ல்டுங்கிறீங்க. இப்ப இது நீங்க சொன்ன மாரி எம்ஜிஆரோட திருமண வாழ்க்கையா இருக்கலாம். கலைஞரோட திருமண வாழ்க்கையா இருக்கலாம். அது எல்லாமே சிலர் விமர்சனங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு தலைவருக்கு வந்து ஒரு குடும்ப வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப முக்கியமானதா இருக்குல்ல. அதாவது குடும்பம் இல்லையோ, இருக்குதோ. பட் அவரு வந்து ஒரு அ ஒரு டிசிப்ளினோட இருக்கணும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்கும்ல. ஒரு தலைவனா இருக்கிறவருக்கு நமக்காக நெறைய உழைக்கிறாங்க. அவங்க காலையிலேருந்து நைட் வரைக்கும் வேலை செய்துட்டே இருக்கிறாங்க. அவங்க நிம்மதியா போய் தூங்கணும். அவங்க மனசுல பட்டத சொல்லணும். அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும்ல.
செல்வி ஜெயலலிதாவுக்கு சசிகலா ஒரு உடன்பிறவா சகோதரி. அவங்க வீட்டிலேயே இருந்து அவங்க கூட இருந்த ஒரு லேடி. ஏன் தேவைப்பட்டது? அவங்க சொன்னாங்க ஒரு இன்டர்வியூல, "நான் பிஸியா இருக்கிறேன். எனக்கு வேலையெல்லாம் அவ்வளோ இருக்கு. எனக்கு வீட்ட பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. எனக்குன்னு என்ன பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் எனக்கு தேவை. அப்படி ஒரு ஆள் அமைஞ்சது எனக்கு நல்லதுன்னு" அப்படி சொல்றாங்க. அப்போ இனி வரக்கூடிய முதலமைச்சர்களுக்கும் அப்படி ஒரு ஆள் இருந்தா அவங்களுக்கு நல்லது தானே! அப்படி ஒரு ஆள் இருந்தா தானே நமக்கு அவங்க நல்லா சர்வ் பண்ணுவாங்க. அவங்க தனிமையில தூங்காம கஷ்டப்பட்டு மனக்குமுறலோட இருந்து அப்படியே இருக்கட்டும், பரவால்ல அவங்க போய் சேரட்டும்னு நம்ம சொல்ல முடியாது. ரொம்ப நீடூடி வாழுங்க, நல்லா வாழுங்க, எங்களுக்கு நல்லா வேலை செய்யுங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். உங்களுக்கு வேண்டிய சௌகரியங்கள எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய வாழ்க்கை துணைய நீங்க அமைச்சுக்கோங்க. நல்லபடியா வாழுங்க. நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப் வச்சுக்கோங்க. பட் எங்கள நல்லபடியா கவனிச்சுக்கோங்க. பட் முந்தின ரிலேஷன்ஷிப் வந்து பிரச்சனை இல்லாம இருக்கணும்ல. எத்திக்கலா எது பண்ணாலும் எங்களுக்கு ஓகே. இப்போ முந்தின மனைவி வந்து என்னோட வாழுங்கன்னு கூப்பிடவே இல்ல. என்ன விவாகரத்து பண்ணி என்ன ஃப்ரீயா விடுங்கன்னு தான் சொல்றாங்க. இவரு ஃப்ரீயா விடலன்றது அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியல. லெட் தெம் சார்ட் இட் அவுட். எங்களுக்கு இந்த கசமுசாலாம் வேண்டாம். எங்களுக்கு கிளீன் ப்ராப்பர். நாங்க வெளி உலகத்துல போய் எங்க முதலமைச்சர்ன்னு சொன்னா, எங்கள எதுவும் அசிங்கப்படுத்தாத அளவுக்கு நீங்க நல்ல முதலமைச்சரா இருங்க. இன் எவ்ரி பாசிபிள் வே. எங்களுக்கு புடிச்ச முதலமைச்சரோ, நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டோமோ, ஓட்டு போடலையோ, பட் யூ ரெப்ரசன்ட் அஸ். எங்கள ரெப்ரசன்ட் பண்ணி தான் நீங்க இந்தியா முழுக்க போவீங்க, உலகம் முழுக்க போவீங்க. ஐயா உங்க ஊர்ல உங்க முதலமைச்சர் இப்படியான்னு கேட்கிற மாரி நீங்க நடந்துக்க கூடாது. உங்களுக்கு குடுக்குற மரியாதை, ஆக்சுவலி அவங்க எங்களுக்கு குடுக்குற மரியாதை. யூ ரெப்ரசன்ட் அஸ். அத எப்பவுமே மறக்காதீங்கன்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது.